தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு, ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலில் ஆரோக்கிய சமையல் அப்படின்ற தலைப்பில் நம்ம முடக்கருத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்றத பதிவு பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த முடக்கருத்தான் கீரை மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட வாரத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடக்கருத்தான் கீரை சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஒரு பேக்கெட்டு 30 ரூபா அப்படின்னு விற்றாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த கீரை வாங்கிட்டு வெறும் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் தூர போட்டுடுங்க. கிள்ளி எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. 2, 3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5லேருந்து 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயில் இதெல்லாம் போட்டு நல்லா கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இதெல்லாமே ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை அலசி வச்சுருக்கிற கீரையை எடுத்து போட்டுட்டு அந்த சூட்லேயே ஒரு தடவை பிரட்டி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு மையாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு தோசை மாவு இல்லை இட்லி மாவு நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, ஒரு 10 தோசை சுடுறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பிடி கீரை தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் இந்த அரைச்ச வித மாவில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு உடனே தோசை ஊற்றி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு கார சட்னி கூட, சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னியும் வாழைத்தண்டு கூட்டும் செஞ்சுருந்தேன். அதுவும் தான் வச்சு சாப்பிட்டு வந்தோம். வீட்லேயும் எல்லாேருக்கும் கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.